75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1,00,000 முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். சார் 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 ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்ற மாதிரி கரெக்டா ஒரு வாரம் முடியறதும் தெரியல, ஒரு வாரம் ஆரம்பிக்கிறதும் தெரியல. இந்த கால நேரம் இவ்வளோ வேகமா போகுமா? யாருக்காகவும் காத்திருக்காதா? ஹோல்ட் ஆன், ஸ்டாப், இதெல்லாம் சொல்ல முடியாதா? கண்டிப்பா சொல்ல முடியாது. கிரகங்களினுடைய சஞ்சாரம் போய்கொண்டேதான் இருக்கும். ஆறு தன் வரலாறை சொல்வதை போல மென்மேக்கம் மென்மே கோ அண்ட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு யார் வந்தாலும் வராவிட்டாலும் சரி, காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த காலச்சக்கரம் சுத்தி கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கும் பொழுது நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் சொல்வது என்ன, வார வாரம் ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் நடுவுல, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதத்துல சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 முதல் தொடங்கி 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 வரையிலான வார ராசி பலன். அப்போ சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், அதற்கான பரிகாரங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். இந்த வாரம் சந்திர பகவான் துலாம் ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு மகர ராசி வரைக்கும் தன்னோட சஞ்சாரத்தை நடத்த போறார். அப்போ துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம்ங்கிற 4 ராசியில சந்திரன் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறார். கிரகங்களினுடைய நிலைப்பாடுகள் என்ன, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது வீணயோகம்ங்கிறது இல்லை. சூரியன், புதன், சுக்கிரனினுடைய சேர்க்கை கன்னி ராசியில. அப்போ கன்னி ராசி நேயர்களுக்கு நிறைய மனப்போராட்டம், கலக்கங்கள், மூடு ஸ்விங், பண பற்றாக்குறைகள், கொஞ்சம் அவமரியாதையான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா பாருங்க, இந்த வாரம் போக போக சுக்கிரன், புதன் 2 கிரகமுமே உங்களுக்கு துலாம் ராசியில அடியெடுத்து வச்சிருக்காங்க. அப்போ சுக்கிரன் ஏற்கனவே துலாம் ராசியில வீட்டு இருக்கார். புதன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியில, சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியில புதன் அடியெடுத்து வைக்க போறார். அப்போ புதனினுடைய சஞ்சாரம் சுக்கிரனுடன் இணைய போகிறது. இந்த புதன் சுக்கிரன் ஒன்றாக இணைந்தாலே ரொம்ப பிரமாதமான ஒரு யோகம். அதற்கு பெயர் என்னன்னா மதன கோபால ராஜயோகம், மன்மத கோபால ராஜயோகம்னு இன்னொரு அர்த்தமா நம்ம சொல்லலாம். கணவன் மனைவி இடையே நல்ல இணக்கமான சூழ்நிலைகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, காதலர் இடையே ஒரு பெரிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது எஸ்பெஷலா இது துலாம் ராசிக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்னா பாருங்களேன். அப்ப குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு, வம்பு, வாத விவாதங்கள், இந்த ரொமான்ஸு, ஆசை, காதல், பாசம், அன்பு பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பாருங்க, எல்லா ராசி நேயர்களுக்குமே இது இருக்கும். எஸ்பெஷலா துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சார், இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப வீணயோகம் இல்லை, ஆனா போக போக வீணயோகம்ங்கிறது வெளிப்படுது. வீணயோகம் என்பார், உபயசாரி யோகம் என்பார், வல்லகி யோகம் என்பார். 12 ராசியில 7 ராசிக்கு மேல கிரகங்கள் தனித்தனியே அமர பெற்றால் போதுங்கிற அளவுக்கு பணம், நல்ல பண சுழற்சி, குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கிறது, ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். அப்போ ஹெல்த்தை பத்தின கவலைங்கிறது வேண்டாம், வெல்த்தை பத்தின கவலைங்கிறது வேண்டாம். இந்த சுக்கிரன், சந்திரன், புதன் இந்த 3 கிரகமும் ஒன்னா சேர்ந்துட்டாலே அடேங்கப்பா அப்படின்னு சொல்ற நிகழ்வு இருக்கும். சந்திரன் ஆரம்பிக்கிறதே துலாம் ராசில இருந்து தான் ஆரம்பிக்கிறார். அப்ப கலைத்துறை, யூடியூபர்ஸ், போன வாரம் கிடைச்ச கமிட்மெண்ட்டினுடைய பேமெண்ட்டை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு. அட்வான்ஸு அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்காக இருக்கும். பங்குச்சந்தை மிகச்சீராக இயங்கும். அஷ்டமி நவமியை தாண்டுற வரைக்கும் இந்த பங்குச்சந்தையை நம்ப வேண்டாம், கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. பார்த்தீங்களா, அஷ்டமி நவமின்னோட தான் ஞாபகம் வருது. சார் இந்த வாரத்துல அஷ்டமி நவமிலாம் என்னைக்கு வருது சார்? அப்புறம் அமாவாசை முடிஞ்சா அடுத்த வாரம் அஷ்டமி நவமி நமக்கு உட்காந்தாகணும்ல. வியாழக்கிழமை காலை 8:06 அப்புறமேல் அஷ்டமி திதி ஆரம்பிக்குது. இது வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி. உடனே நான் பைரவர்கிட்ட போறேன், அபிஷேகம் பண்றேன், நான் அன்னைக்கும் பூஜை பண்ணுவேன்னு நிக்காதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அளவை தாண்டினால் பக்தியும் நஞ்சு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வளர்பிறை அஷ்டமிக்கு பைரவர்கிட்ட போகக்கூடாது. அதே மாதிரி வளர்பிறையில வரக்கூடிய நவமி திதி வியாழக்கிழமை காலை 8:06 அப்புறமேல் நவமி அஷ்டமி திதி ஆரம்பிக்குது வளர்பிறையில.
வெள்ளிக்கிழமை காலை 7:22 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அதுக்கப்புறமேல் நவமி திதி சனிக்கிழமை காலை வரைக்குமே நமக்காக இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம், நல்ல நிகழ்வு, ஒரு குடுக்கல் வாங்கல், ஒரு சுபத்துவமான நிகழ்வு இப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம்னா இந்த அஷ்டமி நவமிய அப்படி தனியா கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வாரத்தை பார்ப்பது நன்மை தர வேண்டிய அமைப்பு. சார், போன தடவை பச்சை சட்டை போட்ட பஞ்சாங்கம், இந்த தடவை ராமர் கலர் சட்டை போட்ட பஞ்சாங்கமா நீங்க வந்துட்டீங்கங்கிறது தெரியுது. அப்ப நாங்க பஞ்சாங்கத்தெல்லாம் பார்க்கறது இல்ல. கார்த்திக் சார், நீங்களே பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நம்ம நேயர்கள்ட்ட இருக்கும். இந்த வாரம் என்ன பரிகாரம் சார்? என்ன வைபவம்? ஏதாவது ஒரு நல்ல காரியம். பாருங்களேன், 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 குரு வக்ரகதி அடைகிறார். காட்சி பிழை, ரெட்ராகிரேடட். அப்போ சுத்தி வந்த இடத்தையே குரு பகவான் வேற ஒரு பாதையில திருப்பி வரப்போறார். அது நமக்கு காட்சி பிழை போலவே தெரியும் ஒரு விதத்துல. இதுக்கு ஒரு பலாபலன் என்ன? பின்னடைவுன்னு சொல்றாங்களே, பின்னுக்கு நோக்கி வருவதுன்னு சொல்றாங்களே. குரு இப்படி வக்ரகதி அடைந்தால் இதுக்கு என்ன பலாபலன்? ஆரம்பிக்குதே 9ஆம் தேதி அக்டோபர்லயே, இந்த வாரத்திலேயே நமக்கு ஆரம்பிக்குதே. ஆமாங்க, இந்த வாரம் நமக்கு புதன்கிழமை அன்னைக்கு வக்ரகதிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு மகான்களோட சன்னதியில வழிபாடு செய்யறதும், அடி பிரதர்சனம் மறந்துடாதீங்க. மெதுவாக நிதானமாக இப்படி அடிமேல் அடி எடுத்து வைத்து அவரை பிரதர்சனம் செய்யறதும், பால் பொருட்கள், மலர்கள் இதெல்லாம் அவருக்காக சமர்ப்பணம் செய்யறதும், இனிப்பு பொருட்கள் அவருடைய சன்னதியில சமர்ப்பணம் செய்யறதும், விநியோகம் செய்யறதும், மேலும் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாங்கிற மந்திரத்தை சொல்றதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கும். இப்ப என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. எப்போதும் போலவே இப்படி சந்திரன் துலாம் ராசியிலிருந்து மகர ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே, வீணயோகம், மதனகோபால ராஜயோகம், கன்னி ராசியில வீட்டு இருந்த சூரியன் புதன் கேது இந்த தடவை விடுபடுறாங்களே, இதுக்கெல்லாம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தேதி பிறந்துருச்சு இல்ல, மல்லிகை சாமான் பர்ச்சேஸு, இந்த எண்ணெய் வாங்கணும், திரவ பொருள் சேர்க்கணும், நமக்கு மில்லில் வாங்கினாதான் பிடிக்கும், செக்கில் வாங்கினாதான் பிடிக்கும், உணவினுடைய தன்மை மாறக்கூடாது, உணவினுடைய உணவு பொருளினுடைய தரம் மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மேஷராசி நேயர்களுக்கு சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு, இந்த திரவ பொருள் இதெல்லாம் சேகரிக்கிறதுக்கான ஒரு தருணம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அஷ்டமி நவமி முன்னாடியே ஒரு ஷாப்பிங் விரயம்ங்கிறது நிச்சயம். அதே மாதிரி தீபாவளிக்கான பர்ச்சேஸை இப்போவே செஞ்சிடணும், இப்போவே வாங்கி வச்சிடணும், இப்போவே பண்ணிடணும். இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து நானே அப்படின்னு தானே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். சின்ன சின்ன பிரயாணங்கள், இந்த பக்கத்துல தான் ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர், இந்த பக்கத்து ஊர் வரைக்கும் தான், போனோன வந்துடலாம், வந்தோன போயிடலாம் அப்படின்னு சின்ன சின்ன பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. இந்த சின்ன சின்ன பிரயாணம்னாலும் வண்டிக்கு நம்ம இஎம்ஐ கட்டிடலாம் கடன் வாங்கி. ஆனா பெட்ரோல் போடுறதுக்கும் கடன் வாங்கி போடணும்னா எப்படி? இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொன்னு, குரு வக்ரகதி அடைந்த நிலையில உங்க ராசியில அடியெடுத்து வைக்கிறாரு. குரு உங்க ராசியை நெருங்கி வர்றது எப்படி பார்க்கலாம், இது எனக்கு எப்படி இருக்குங்கிற மன தடுமாற்றம் மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். ஆனா இது நல்லதுக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். சுபத்துவமான நிகழ்வுகள், சந்தோஷமான தருணங்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் இடையே நல்ல இணக்கமான தருணங்கள் இந்த வாரத்துல அமையும். குடும்ப உறவுகளிடையே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்த்துவதற்காகவே அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டெஸ்ட், இந்த லேபு டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, ப்ரெஷர் செக் பண்ணுறது, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு, எங்க இந்த தொண்டையை காட்டுங்க, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை தொந்தரவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணும். இந்த எப்பவுமே ஹெட்டேக்குங்கிறது ஒரு பக்கமாவே இருக்கு சார். ஒரு பக்கமாவே தலைவலிக்குது. ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருந்ததுன்னா ஒரு பக்கமா தலைவலிக்கும். தூக்கம் சற்று குறைவதற்கான தருணம் இந்த வாரத்துல நிச்சயம் உண்டு. அசௌகரியமான பிரயாணங்கள், அசௌகரியமான உணவு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த பத்தல பணம் பத்தல வெத்தல அப்படின்னு கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள். பணத்துக்காக இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் ரொட்டேஷன் அடிக்க வேண்டிய தருணங்கள். நமக்கே பணம் கஷ்டம்னா அப்புறம் என்ன சொல்றது? அப்புறம் குரு வேற பின்னாடி போனா அப்புறம் பணம்லாம் கொஞ்சம் கொடுத்த பக்கம் வாங்க முடியாது, வாங்கின பக்கம் கொடுக்க முடியாது. வட்டி, வரி, வாய்தா, கிஸ்தி இதெல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட குஸ்தி போட வேண்டிய தருணம் இருக்கு. நீங்க குஸ்தி போட்டுட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அடுத்தவர்கள் உங்ககிட்ட குஸ்தி போடும்போது தான்
நிறைய மனத்தடுமாற்றம், பணத்தடுமாற்றம் வருவதற்கான ஒரு அமைப்பு இந்த வாரத்துல ரொம்ப அதிகமா உண்டு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி விநாயக பெருமானோட வழிபாடு, விநாயக பெருமானுடைய கோவில்கள்ல இருந்து அழைப்பிதழ்கள், திடீர்னு போற இடத்துல ஒரு வீட்டுல ஒரு அழகான பிள்ளையார் விக்கிரகத்தை பார்க்கிறது. இந்த நவராத்திரியில அமாமி கொலுவுக்கு சுண்டல், அடடா இந்த கொலு சுண்டல் அப்படிங்கிறதெல்லாம் எத்தனை சந்தோஷம் தரும்னு ரிஷபராசி நேயர்களா கேட்டா தெரியும். பிரார்த்தனை, வழிபாடு, பூஜை, புனஸ்காரங்கள், வழிபாடு தான் உங்களை கை கொடுக்கும், பணத்தடுமாற்றத்தை குறைத்து கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த வானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஆமா சார், ஆமா சார், தூங்க முடியல சார், ஆங்ஸைட்டிங்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, டென்ஷனுங்கிறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு குத்திடலாம், கிண்டிடலாம், கிளறிடலாம் அப்படின்னு இருக்குது. ஆனா பாருங்க, சட்டம், சமூகம், காவல், பஞ்சாயத்து இதெல்லாம் கருதி வேண்டான்னு ஒதுங்கிட்டேன். பிழைக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு எதற்கு? பொழைச்சா போதும், 10 ரூபா வருமானம் வந்தா போதும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸைட்டிங்காவே இருக்கு, த்ரில்லிங்காவே இருக்கு லைஃப் அப்படின்னு. இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, வரலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடன் தரேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, தரலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 10லயே அப்படிங்கிற தடுமாற்றம் மிதனராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோள் கொடுப்போம், எல்லா உறவுகளுக்கும் ஓடி ஓடி போய் நன்மை செய்தோம். இந்த வாரத்துல எந்த உறவும் எனக்காக ஓடி வந்து நன்மை செய்யலையே, எல்லாரும் நம்மள ஒரு போட்டி பொறாமையோட பாக்குறாங்களே, ஒரு மன அழுத்தத்துடன் இருக்குமே அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன சம்பாரிச்சு என்ன புண்ணியம், என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டம் வாங்கினா தானே நல்லது. பாக்கி இருக்கிறவங்களாம் நம்மள பிரம்மரிஷின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம உடன் இருப்பவர்கள் நம்மள சொல்ல மாட்டேங்கிறாங்களே, பாராட்ட மாட்டேங்கிறாங்களே, தவிப்பு கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பிரவுன் கலர், காஃபியின் நிறம். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் நெத்தியில் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ், தொடச்சி எரிஞ்சு தூரம் போடுறது, குண்டு எட்ட இருந்து வந்தாலும் திருப்பி வீசுறது, கிட்ட இருந்து வந்தாலும் அப்படி தூக்கி போடுறது. சார், தீபாவளி வேற கிட்டத்துல இருக்கு, இந்த பட்டாசு பட்டாசு, இந்த ஃபயர் கிராக்கர் கிராக்கர், அப்புறம் இந்த ராக்கெட்டு, இந்த வான்வெளி இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு. இப்பவே அதற்கான இதெல்லாம் எங்க கிடைக்குது, இதை எங்க வாங்கலாம் அப்படிங்கிற மனப்போராட்டம் கடகராசினியர்கள் நடுவில் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட்டு இந்த தேனத்தோட்டமா நீரத்தோட்டமான்னு இருக்கணும் கடகராசி நேயர்களே. ரொம்ப போட்டு முண்டிக்க கூடாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் கிட்டத்துல இருக்கு, கிட்டத்துல வரட்டும், பேசிப்போம். இந்த எட்டத்துல இருக்கிற விஷயத்தை பத்தின கவலைங்கிறது இந்த வாரத்துல வேண்டாம். அஷ்டமி நவமி முடிகிற வரைக்குமே இந்த மனப்போராட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அலைச்சல் நிறைய இருக்கும். ஈவன் ஏசியில தான் டிராவல் பண்றோம், கம்ஃபர்டபுளா தான் டிராவல் பண்றோம், நினைத்த உணவுங்கிறது திருப்தியா இருக்கு. ஆனாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த உடல் போகும் பொழுது ஒரு அசதி, அயர்வு, சோர்வு, அதாங்க டயர்ட்னஸ், அந்த டயர்ட்னஸ் இருக்கும். இந்த கழுத்தை கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறது, தலையை கொஞ்சம் அமுத்தி விடுறது, நம்மளே அமுத்திக்கிட்டோம்னா நல்லாவா இருக்குது, வேற யாராவது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க கிட்ட உதவி கேட்கறது. இந்த மசாஜ் சென்டர், இந்த ஹேர் ஸ்டைலிங் சென்டர், பியூட்டி சென்டர், இதுலெல்லாம் ஒரு வலம் வர வேண்டிய அமைப்பு. நீங்களே பெரிய ஹேர் ஸ்டைலிங் சென்டர் தான், நீங்களே பெரிய பியூட்டி சென்டர் தான், எல்லா கிட்டும் உங்ககிட்டயே இருக்குல்ல, அதுல எல்லாம் கரெக்டா ஸ்டாக்ஸ் அவுட் ஆஃப் ஷெல்ஃப் லைஃப் போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, இந்த வளவள குலங்கிறதே ஆகாது. இந்த விவஸ்தை, ஆமா விவஸ்தை இல்லாம பேசிட்டு இருக்காங்க சார், டக்குன்னு சட்டுன்னு முடிகிற விஷயத்த எதுக்கு இப்படி பேசுறாங்க, இந்த உலகம் இவ்வளவு அநியாயமா போகுமா, ஏமாத்துவாங்களா, திருடுவாங்களா, பொய் சொல்லுவாங்களா, இப்படிலாம் அவதூறு பேசுறாங்களே, நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்றாங்களே அப்படின்னு. சொல்லாததை சொன்னேன் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும். அதுவும் எஸ்பெஷலா இந்த 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, இந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீயா நானான்னு கேட்டுட்டா, கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா அப்படின்னு இந்த அன்புக்குரிய உறவை நம்ம விட்டும் கொடுக்க முடியல, அவங்களோட கைகோத்து அனுசரித்தும் போக முடியாத தருணங்கள், இவங்க செய்யறதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தான் போகணுமா அப்படின்னு. அதான் விவஸ்தை அப்படிங்கிறது. இப்படி எதையாவது வில்லங்கத்தை இழுத்து விட்டுறாங்க, தேல் எடுத்து தெருவில் விட்டுறாங்க, அப்புறம் நம்ம போட்டு டொப்பு டொப்புன்னு அடிக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு பாருங்க, நல்லது செஞ்சும் கடைசியில ஒரு கெட்ட பெயருடன் அவச்சொல்லுடன் போக வேண்டியதா இருக்கு. பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் அப்படின்னு. இந்த பனைமரத்துல தென்னை மரத்துல தேள் கொட்டுதுன்னா பனைமரத்துல நெறி கட்டுமா, இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பழி இருக்க, பாவத்தை ஏன் கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, நான் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் சகோதர சகோதரிகளிடையே சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு விடு கருப்பா, அப்பா விட்டுருங்கப்பா போதும், இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா உடம்பு தாங்காது, இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா பாடி தாங்காது அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க அப்படின்னு. எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு இப்படி அடிச்சு அடிச்சு இவ்வளவு போட்டு தாக்குறீங்களே, இவ்வளவு தண்ணி எடுக்கிறீங்களே, நானும் எவ்வளவுதான் குனிஞ்சு வளைஞ்சு வேலை செய்யறது, குனிஞ்சு வளைஞ்சு போறது. கார்த்தி சாரும் விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, வளைந்து கொடுத்து போங்க, கேது உங்க ராசியில இருக்கிற வரைக்கும் கம்முன்னு இருக்க, எதுவும் பேசிடாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நானும் சர்தான் சர்தான்னு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. கோபம் இன்னைக்கு டக்குன்னு வரும். திடீர்னு ஒரு விஷயம் நியாயத்தை கேட்பீங்க. இந்த உலகம் நியாயமா போகுமான்னா கன்னிராசி நேயர்களே நியாயமா போகாது. சந்திரன் ஆனா இந்த தடவை கொஞ்சம் நியாயமா போறதுனால நீங்க ஒரு தடவை கேட்கிற விஷயம் பெரிய அளவுக்கு சக்சஸ் வரும். 2, 3 தடவை கேட்கறது வராது. இப்போ ஒரு 3 ரெக்வஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் அதுல அப்ரூவ் ஆயிடும். 2 ரெக்வஸ்ட் ஹோல்டுல தான் இருக்கும், ரிஜெக்ட் ஆகாது. நவராத்திரி முடியட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு. குழுவுக்கான அழைப்பிதழ்கள், யாராவது குழு பொம்மை கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பிராப்தம். அவங்க கேட்க மாட்டாங்க, மனசுக்குள்ள சின்ன ஆசை அப்படிங்கிறது இருக்கும். சொல்லுங்க, நான் ஒரு சின்ன உதவி செய்யறேன் அப்படின்னு ஒரு தான தர்மம் பண்ண வேண்டிய அமைப்பு, கொலு பொம்மைகள் வாங்கி கொடுக்க வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி இந்த நவராத்திரியை முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு. கன்னிராசி நேர்களே, அப்ப நீங்களும் கன்னி பெண் குழந்தைகளுக்கு நிறைய உதவிகள் செய்யறதும் தான தர்மம் செய்யறதும், அவங்க கிட்ட திடீர்னு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா அம்பாலே உங்ககிட்ட இறங்கி பேச வந்திருக்கான்னு அர்த்தம். அவங்க கிட்ட மனசு சந்தோஷமா பேசுங்க, விளையாடுங்க. அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா வாங்கி கொடுங்க, அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ப்ளூ சட்டை. ஆமா சார், ஆமா சார், ஒரே ப்ளூ சட்டை தான் அப்படின்னு. சந்திரன் உங்க ராசியில தான் இந்த வாரம் சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போறார். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, குரு வர பின்னாடி வராராம். அப்ப பின்பக்கமா இருந்து லாபத்தை அனுபவிக்க வேண்டிய தருணம். எப்படி ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர், சேனல் பார்ட்னர், ஒரு சின்ன ஒரு இது தரேன், எனக்கு எவ்வளவு திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறது. நீ கொடுத்தத திருப்பி கொடுத்தா மொத்தமா கொடு அப்படின்னு. இந்த மொத்தமா கொடுங்க அப்படிங்கிறது பழைய கடன்களை அடைக்கிறது, வட்டி வரி வாய்தா இதோடலாம் கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள். நீங்க தான் சாம்பியனுங்கோ. அப்ப பாருங்க எவ்வளவு காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு. குடும்பத்துல மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வதற்கான தருணம். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, வரவு செலவை சீரா எடுத்துட்டு போக வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி அதே மாதிரி குடும்ப உறவுகள் இடையே அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இந்த வாரத்துல கிடைக்கும். அஷ்டமி நவமி முடிஞ்சதுக்கு அப்புறமே பணத்துல ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருநீல ஊதா. நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ப்ளூ சட்டை. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பரிகாசம் பண்ணக்கூடாது. ஜோதிடத்துல பரிகாச யோகம்னே ஒன்று உண்மைதான் பார்த்துக்கங்களேன். புதன் வக்ரகதி அடைய பெற்றால் அடுத்தவர்களை பரிகாசம் செய்யும் யோகம் அது. ஆனா இப்ப புதன் வக்ரகதி அடையில, புதன் உங்க ராசிக்கு ரொம்ப கிட்டத்துல நெருங்கிட்டார். இன்னொன்னு சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கிறதுனால ஒரு மமதை, ஒரு ஆணவம், தான் என்னும் எண்ணம், நான் அப்படிங்கிற எண்ணம். இந்த கான்ஃபிடன்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம். எனக்கு மட்டும்தான், என்னால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கான்ஃபிடன்ஸ். என்னால மட்டும்தான், நான் மட்டும்தான் நினைச்சீங்கன்னா மாட்டினது நீங்க தான். ஜோதிடத்துல நம்ம செய்த பாவத்திற்கோ வாங்கின சாபத்திற்கோ விமோச்சனத்தையும் பிராயச்சித்தையும் கேட்கலாம், தேடலாம். ஆணவத்திற்கோ அகம்பாவத்திற்கோ பிராயச்சித்தத்தை நம்ம ஜோதிடத்துல தேட முடியாது. டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியா இருங்க. நிறைய லிசன் பண்ணுங்க. ஒரு கேள்வி கேட்டா 9 பதில் இந்த வாரத்துல சொல்ல வேண்டாம். ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதில் மட்டும் சொல்லிட்டு அமைதியாவே இருந்துருங்க. அதே மாதிரி ஒரு அன்சங் ஹீரோவா போக வேண்டிய தருணம்ங்கிறது வந்துடும். நீங்க சொல்ற அந்த ஒரு பதில் தான், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் உங்களுக்கான இருக்கிற நேரம். அந்த நேரத்துல நீங்க இம்ப்ரெஸ் பண்ணுனீங்கன்னா 2ஆம் வாய்ப்புங்கிறது உங்களுக்கு தரப்பட மாட்டாது. அப்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும், பிரார்த்தனைகள் எந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி குழுவுக்கான அழைப்பிதழ்கள், நவராத்திரிக்கான அழைப்பிதழ்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல கலந்துக்கங்க. அதுல ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பணத்துக்கோ புகழுக்கோ பின்னாடி போகாதீங்க. தெய்வ வழிபாடுகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பின்னாடி போங்க. புகழும் பணமும் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல உண்டு. டிராவல் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். ஃபுட்டு, அகாமடேஷன் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்காக கிடைக்க வேண்டிய அமைப்பு சந்திரன் கொடுத்துடுறார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூஜை புனஸ்காரங்கள் இதற்கான பொருட்கள் வாங்குறதுக்கே நமக்கு செலவு பத்த மாட்டேங்குது. மணி மணி மணி, காசு பணம் துட்டு மணி. இந்த வாங்கின இடத்துல கொடுக்கறதும் கொடுத்த இடத்துல வாங்குறதும் ரொட்டேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கொஞ்சம் சுத்திக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தினரிடையே சுமூகமான உறவு, கவுண்டர் பார்ட்ஸ், அதாவது சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ்,
டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ், வியாபாரத்துல உங்க கூட இருப்பவர்கள், உத்தியோகத்துல மேலதிகாரியா இருப்பவர்கள், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் சின்ன வாத விவாதங்கள் வந்து மறைவதற்கான தருணம் கண்டிப்பா உண்டு. சந்திரன் உங்க ராசியை கடந்ததுக்கு அப்புறமேலே நிறைய சுபத்துவமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அஷ்டமி நவமி முடியட்டும் தனுசு ராசி நேர்களே, பெரிய முடிவுகள் அப்படிங்கிறதுலாம் பணவரவு அப்படிங்கிறது அஷ்டமி நவமி முடிந்ததுக்கு அப்புறமேலே பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உண்டு. பணம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், கொஞ்சம் பொறுத்து தான் வரும், பாதி பாதி தான் வரும். பாதி கேணி தாண்டிட்டேன், மீதி கேணியும் தாண்டிடுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி தனுசு ராசி நேயர்கள் மனதில் பெரிய அளவுக்கு இருக்கும். விழாக்கள், விசேஷங்கள், பண்டிகைகள் இதற்கான ஏற்பாடுகள் தடபுடலா இருக்கும். இதற்கான அழைப்பிதழ்கள் தடபுடலா இருக்கும். எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் கலந்துக்கங்க. எதெல்லாம் முடியலையோ ஒரு அப்பாலஜி சொல்லிட்டு விலகி நில்லுங்க. ஒரு மெசேஜ் சொல்லிட்டு விலகி நில்லுங்க. தப்பு கிடையாது. யாரும் உங்களை வரலன்னு சண்டை போட போறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைக்கு மிஞ்சி தான் பிரயாணங்களும் சந்திப்புகளும் உடல் நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இந்த வாரத்துல தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்க மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பசியோ யானைக்கு இருக்கிறது, கிடைக்கிறதோ சோளப்பொரி. வாய்க்கும் பத்தல, வயிற்றுக்கும் பத்தல, ஏதோ பசி நிறையுது, ஆனா போதும் அப்படிங்கிறது வருதே தவிர கொஞ்சம் எக்ஸஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போக முடியல சார் அப்படிங்கிற தருணம் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தொலை தூரத்துல இருந்து சுப செய்திகள் மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. குண்டு எட்டத்துல இருந்து தான் வரும், திருப்பி வீசுங்க. கிட்டத்துல இருக்க குண்டெல்லாம் வெடிக்காது, நமத்து போயிடும். என்ன சார் தீபாவளிக்கு முன்னாடியே நீ நமத்து போயிடுங்கிற. அதே மாதிரி குரு வக்ரகதி அடைகிறாரு, இது எனக்கு ஏதாவது இருக்குமா? ஒரு இதுல பார்த்தா ஆகான்னு சொல்றாங்க, இன்னொரு இதுல பார்த்தா இல்லைன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு ஃபேவரான ஒரு வக்ரகதி தான், சந்தோஷம் தரக்கூடிய வக்ரகதி தான். போதுங்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும். பாஸ் மார்க் இந்த வாரத்துல மகர ராசி நேயர்களுக்காக உண்டு, ஃபெயில் ஆக மாட்டீங்க. அதே மாதிரி எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கோங்க. சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்கும் பொறுத்து நிறுத்து காரியங்கள் செய்வது நல்லது. சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே நீங்களும் எதிரிகிட்ட நேருக்கு நேரா மோதாதீங்க. இந்த சமாதான தூது, சமாதான புறா, வெண்கொடி ஏந்திய வீரன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு வச்சுக்கோங்க. கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், வாயிருந்தும் ஊமையாய், இந்த நியாயம் கேட்கிறேன், இந்த தட்டி கேட்கிறேன், இந்த பஞ்சாயத்து தலைவர் தானுங்கோ, இதெல்லாம் வேண்டாம், பஞ்சாயத்தே வேண்டாம், நான் வாக்கு ஓவர் கொடுத்துக்கிறேன் ஐயா, நீங்க லாடாவே இருங்க, நாங்க அதுக்கு கீழேயே இருந்துட்டு போறோம், நீங்க இமய மலை, நான் அதுக்கும் கீழே இருக்கிற இலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களை நீங்க தாழ்த்திக்கிறதுனால நீங்க தரம் தாழ்ந்து போக மாட்டீங்க. நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். காலம் ஒரு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரம் கடைசியில மகர ராசி நேயர்களுக்காக இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குற்றம் சுமத்தாமலே குற்றவாளிங்கிற பேர் வந்துடும். ஐயா நான் பண்ணலிங்கோ, நான் செய்யலைங்கோ, நான் இங்க வண்டியை வைக்கலைங்க, நான் இங்க நிறுத்தலைங்க, யாரோ மாத்தி வச்சுட்டாங்கங்க, மாத்தி செஞ்சுட்டாங்கங்க. ஆமா, மாட்டி தான் விடுவாங்க. பழி பாவத்துக்கு, பொறாமைக்கு இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க தான் கவனமா இருக்கணும். எங்க போனாலும் ஓவர் கான்பிடன்ஸ் கும்பராசி நேயர்களுக்கு கூடவே கூடாது. மேலதிகாரிகளை எதிர்த்து பேசக்கூடாது. ஈவன் அவங்க தவறா இருந்தாலுமே நான் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேங்க அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கோபத்தை மனசுக்குள்ள வச்சீங்கன்னா ஜெயிச்சிங்க. கோபத்தை வெளியில காட்டினீங்க மாட்டினீங்க. கும்பராசி நேயர்களே, குறுக்கு வழிகள் வேண்டாம், ஷார்ட்கட்ஸ் வேண்டாம். அப்போ எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்னு பாருங்க. அரசுக்கு புறம்பான விஷயங்கள், அரசு அதிகாரிகளான ஆலோசனைக்கு புறம்பான விஷயங்கள் நீ சொல்லி நான் கேட்டுருவேன்னா, இந்த கழுத்துல ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு வந்து ஒரு ஜோசியர் சொல்லி நான் கேட்டேன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது, என் திறமை என்ன ஆகுறது? இந்த 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 மருத்துவ ஃபீல்டை பாக்குறப்பவே ஒரு பயம் வருது இப்போ. ஐயோ திடீர்னு அவங்களுக்கு கால் வலியாம், திடீர்னு முதுகு வலியாம், நல்லா இருந்தாரு, திடீர்னு பாருங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம், திடீர்னு தலை சுத்தல் வந்துருச்சான், அச்சச்சோ அப்படின்னு நாமளும் மருத்துவ உலகத்தை நோக்கி நெருங்கி போக வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். செல்ஃப் மெடிகேஷன் கூடவே கூடாது. உடல் நலத்தை பொறுத்தவரையில அலட்சியம்ங்கிறது கும்பராசி நேயர்கள் கூடவே கூடாது. எப்பவுமே ஒரு எக்ஸ்பர்ட்டினுடைய ஆலோசனையை கேட்கணும். உடற்பயிற்சி, தேக பயிற்சி, மூச்சு பயிற்சி, ஆரோக்கியமான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரணும். எப்ப பார்த்தாலும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே கூடாது. உடலுக்கு சரியான ஓய்வை கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல கும்பராசி நேயர்களுக்காக நிச்சயம். அஷ்டமி நவமிக்கு முன்னாடி ஒரு டென்ஷன், படபடப்பு இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. நடப்பது நாராயணன் செயல்னு போனீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யதார்த்தமான எண்ணம் அப்படிங்கிறது மேலோங்கி நிற்கும். மனதுல சுகம், சௌக்கியம், சந்தோஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் அப்படிங்கிறது இருக்கும். குரு வக்ரகதி அடைகிறதுனால ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கும். அஷ்டமி நவமிக்கு அப்புறமேலே பாருங்க, இது ராக்கெட் ஏறுறது அப்படின்னு தான். இந்த ராக்கெட் ட்ரை அப்படின்னு ராக்கெட் ஏறி போக வேண்டிய அமைப்பு. பழி பாவங்களுக்கு அஞ்சாதீங்க.
இந்த பேசுகிற உலகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வாழ்ந்தாலும் பேசும், நீங்கள் தாழ்ந்தாலும் ஏசும். அதனால பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டாம். காரியங்களின் மீது அதிக கவனம் அப்படிங்கிறத வச்சுட்டு வாங்க. பச்சை பசுமையான நினைவுகள், வரப்புகள், தோட்டம், வாய்க்கால், நம்ம டிராவல் பண்ணும் பொழுது இந்த வயல்வெளி புல்வெளி தலங்கள்லாம் பார்க்கிறப்ப அப்படி ஒரு சந்தோஷம் நிறைந்து காணப்படும். நீர்நிலைகள், அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து சாப்பாடு எடுத்தோம்னா அப்படியே கீடுன்னு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வச்சிருந்து அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறமா உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பை மீனராசினர் கவனமா வச்சுக்கணும். உடல் நலத்திலையும் சரி, மனோ நலத்திலையும் சரி, தன்னம்பிக்கையிலையும் சரி, இன்னைக்கு இந்த வாரம் மிகப்பெரிய சுபத்துவமான செய்திகள் வாரம் முடியும் பொழுது மீனராசி நேயர்களுக்காக நிறைய உண்டு. இந்த குரு வக்ரகதி அடைவதும் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்கறதுக்கும், பணத்தினால் மிகப்பெரிய ஆதாயங்களை கொடுத்து மிகப்பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கிறது, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் குடும்பத்துல வாங்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். விமர்சனங்களை கடந்து நிற்க வேண்டிய அமைப்பும் உங்களுக்காக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் கிரீன், கரும்பச்சையின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.